கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். அற்புதமாகிய அருட்பெருஞ்சுடரே, அற்புதமாகிய அருட்பெருஞ்சுடரே, அருமறை தேடிடும் கருணையின் கடலே, அருமறை தேடிடும் கருணையின் கடலே, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கந்தனே உன்னை மறவேன். நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் முந்தன் கனிமொழியாலே, கற்பதெல்லாம் முந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் முந்தன் கண்விழியாலே, காண்பதெல்லாம் முந்தன் கண்விழியாலே, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கந்தனே உன்னை மறவேன், கந்தனே உன்னை மறவேன், கந்தனே உன்னை மறவேன், கந்தனே உன்னை மறவேன். ஆம், இந்த கந்தன்தான் குருமார்களுக்கெல்லாம் குருவாக, தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக, அதிபதியாக அப்படின்னு சொன்னால் தேவகுருவாக, ராஜகுருவாக இருக்கின்ற அந்த பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய வியாழ பகவான். அவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் அடைகின்றார். விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் நாள், ஆங்கில தேதியில் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் 10:58 அளவில் மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிரவேசம் ஆகின்றார். அதாவது மிதுன ராசிக்கு பிரவேசிக்கின்றார். இவரது பிரவேசம் வித்யாகாரகனாகிய புதனுடைய வீட்டில் போய் பிரவேசம் அடைகின்றார். பொதுவாக அந்த வித்தைக்கு அதிபதியாகிய புதனுக்கு ஒரு மங்களம் கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த குருப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. இந்த குரு ஞான குருவாக இங்கே பிரவேசம் ஆகின்றார். ஞானம் அளிப்பவர். நம்மளுக்கு எல்லாமே இருந்தாலும் கூட சில சமயங்களில் புத்தி தடுமாற்றத்தை கொடுத்து விடுகின்றது. எல்லாம் அறிந்தவராக கூட இருக்கலாம், மேதையாக இருக்கலாம், புகழ்பெற்றவராக இருக்கலாம். இருந்தாலும் கூட சில சமயங்களிலே தடுமாற்றம் ஏற்பட்டு விடும். இந்த தடுமாற்றத்தை தவிர்ப்பதற்காகத்தான் அந்த காலத்தில் நான் பார்க்கும் போதெல்லாம் நீ பிரகாசமடைய கடவாய் அப்படின்னு ஒரு வாக்கு சொல்லியிருக்கார். அந்த கதையும் ஒரு சுருக்கமான கதையாக உங்களுக்கு இந்த வேளையிலே சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதாவது சந்திரனானவர், சந்திரன் தான் இவருடைய பிரதம சீடனாக அந்த காலத்தில் ஏற்பட்டார். அப்படி ஏற்பட்ட ஒரு தலைக்கணம் அவருக்கு இருந்துச்சு. குருவுக்கு பிரகஸ்பதிக்கே நான் பிரதம சீடனாக இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோடு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி பேசிக்கிட்டு இருந்தவருக்கு நிறைய பேர் இந்த பிரகஸ்பதி என்ற இந்த குரு பகவான்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, உங்கள் சீடை ரொம்ப கர்வத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிறார் ஐயா, அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் சரியில்லையே அப்படின்னு சொல்லி புகார்கள் நிறையா வந்துச்சு. அப்போ சரி, சந்திரனுடைய அந்த கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக இந்த குரு பகவான் சந்திரனை வரவழைத்தார். சந்திரன் குருவே வரவழைச்சிருக்கிறாரு, கூப்பிட்டு விட்டுருக்காரு, இன்வைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷத்தோட அதை ஒரு கர்வம், அந்த கர்வத்தோடையும் ஒரு சந்தோஷத்தோடையும் ஏற்கனவே கர்வமாக இருக்கிறார்.
அந்த கர்வத்தோடு அவர்கிட்ட போய் என்ன குருவே அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். அந்த மரியாதை இல்லாமல், அதாவது பொதுவாக போய் கூப்பிட்டு விட்டீங்களாம்ல என்ன குருவே அப்படிங்கிறது வேற, ஒரு மரியாதை நிமித்தமாக மரியாதை செலுத்தி நான் வந்திருக்கிறேன் நீங்கள் அழைச்சதாக தெரிஞ்சு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வேற. இவர் ஒரு கர்வத்தோடு அங்கே போய் நின்றுருக்கார். அப்போ கர்வத்தோடு நிற்கும்போது குரு பகவான் வந்து, எப்பா எனக்கும் ஜோலி நிறையா இருக்குது, பூலோகத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறக்கக்கூடிய ஜாதகத்தை நீ கணிச்சு எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார். சரி, நம்ம 2 பேரும் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த சமயத்துக்கு அங்கே போவோம், அதை நாளிகை வினாடி இதெல்லாம் குறித்து வச்சுக்கோ, குறிச்சிக்கிட்டு அந்த ஜாதகத்தை கணிச்சு கொண்டு வா அப்படின்ட்டார். சரி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நாளில் வந்து 2 பேருமே ஒரு வானமண்டலத்தில் இருந்துக்கிட்டு பூலோகத்தில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைய கணிக்கிறாங்க. அந்த ஜாதக கணிக்கிறதுக்காக அந்த நாளிகையை குறிக்கணும். குழந்தை இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, குழந்தை பிறந்த நேரத்தை சரியாக குறிச்சிட்டீங்களையா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த காலத்தில் வந்து டாக்டர்கிட்ட சொல்லி வச்சுருவாங்க, இல்லை நர்ஸுகிட்ட சொல்லி வச்சுருவாங்க, நேரத்தை கொஞ்சம் யாபமாக குறித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு சென்டிமெண்ட்டாகவே இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்களும் அந்த வேலைகளில் அவங்க குழந்தைய பார்ப்பாங்களா, அந்த மருத்துவத்தை பார்ப்பாங்களா, நேரத்தை பார்ப்பாங்களா, இதெல்லாம் முடிஞ்சு அவங்களும் ஒரு நேரத்தை சொல்லி அறிவிச்சிருவாங்க. எக்ஸாக்ட்லி குழந்தை பிறக்கும்போது நாங்கள் பக்கத்துலேயே இருந்தோம்ங்க அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. அதெல்லாம் அது குழந்தைய மூச்சு விட தொடங்கிய நேரத்தை கணிக்கணும். அந்த மாதிரி கணிச்சா தான் கணிக்க முடியும். அதெல்லாம் இப்போ எல்லாம் எங்கே அதெல்லாம் கிடையாது. கொடுத்த நேரத்தை அப்படியே கணிச்சு போட்டு நம்ம வேலையை போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போகிறதுக்கு இல்லாமல் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கட்டத்தில் குறிச்சிட்டு வந்தாச்சு. குறிச்சிட்டு வந்து ஜாதகத்தை எழுதி கொண்டு வரேன் குருவே அப்படின்ட்டு அவர் போயிட்டார். இவர் இங்கிட்டு வந்துட்டார். ஜாதகத்தை ஒரு குறிப்பிட்ட நாளில் ஜாதகத்தை குறித்து கொண்டு வந்து ஒப்படைக்கிறார். ஒப்படைச்சதில் விரித்து பார்க்குறாரு. என்னப்பா சிக்கலாக இருக்குது, 1 வயசு 10 மாதத்தில் அந்த குழந்தை வந்து மாண்டு விடும் அப்படின்னு எழுதியிருக்கிறே. ஆமாம் குருவே, அப்படித்தான் இருக்குது. ரொம்ப கணிச்சு பார்த்தேன், என்னமோ செஞ்சு பார்த்தேன், அதெல்லாம் கணக்கு வரல. அந்த காலகட்டத்தில் அந்த குழந்தை வந்து மாண்டு விடும் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது, மரணம் அடைந்து விடும் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சரிப்பா, அந்த காலகட்டத்தில் நம்ம போய் பார்ப்போம், அந்த இது இப்போ ஜாதகம் பலிக்குதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அதை மறந்துட்டு போயிட்டாங்க. அவரும் போயிட்டார், இவருங்கிட்டு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் குறிப்பிட்ட கணக்கு வந்துச்சு. அந்த 1 வருஷம் 10 மாதம் 10வது நாள், 1 வருஷம் 10 மாதம் 10வது நாள் அந்த டயத்துக்கு இவங்களும் மறுபடியும் அந்த வானமண்டலத்தில் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை தொட்டிலில் படுத்து கிடக்கு. அந்த காலத்தில் தொட்டில் வந்து தொட்டிலில் கட்டி போட்டிருப்பாங்க. அதை இடையில வந்து ஒரு குறுக்க ஒரு கம்பு இருக்கும், அந்த மரப்பலகை போல் ஒரு கம்பு இருக்கும். அதுக்குள்ளே வந்து அந்த செயின் போல் விட்டு மேலே போய் அந்த ஆணில் போய் தொங்கிக்கிட்டு இருக்கும். இந்த குழந்தை தொட்டிலில் படுத்துருக்கு. இந்த தொட்டிலில் படுத்துருக்கிற குழந்தை குறிப்பிட்ட டைம் வரும்போது தற்செயலாக அப்படி முழிக்கும்போது மேலே அந்த தொட்டில் மேலே இருந்து ஒரு சர்ப்பம் இறங்கி வருது. இறங்கி வருது. குருவே பாருங்க, அந்த சர்ப்பம் இறங்கி வந்துருச்சு, அதனால தான் அது மாண்டு விடும்னு சொல்லி அந்த கணக்கு இருக்குது, அந்த வந்துருச்சு குருவே அப்படிங்கிறாங்க. சரிப்பா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது முடிவு என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வந்து மாண்டு விடும், அதாவது மரணம் அடைந்து விடும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தார். அந்த ரிப்போர்ட்டு சந்திரனை பொறுத்த மட்டும் அது நிஜமானா தான் அவருடைய கணக்கு வந்து சரியாக கணிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். அப்போ சர்ப்பம் வந்து அப்படியே அந்த செயினில் இறங்கி அப்படியே மெல்ல ஊர்ந்து வருது. இந்த குழந்தை வந்து மல்லாக்க படுத்துக்கிட்டு இருக்கிற குழந்தை வந்து என்னமோ ஊர்ந்துக்கிட்டு இருக்கு பொம்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது கையை காலை உதச்சி சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. கக்க அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்குது. செயின் வந்து அப்படி இங்கிட்டும் ஆடுது. அது சர்ப்பம் மெல்ல கீழ் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. வந்து அந்த இடையில உள்ள செயின் தொங்கிக்கிட்டு இருக்கும். அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செயின் இருக்கிறதுனால அந்த செயின் வந்து அதாவது இரும்பு செயின், இந்த இரும்பு செயின் தொங்கிக்கிட்டு இருக்கு. தொங்குறதில் சும்மா இருக்க வேண்டியது இந்த சர்ப்பம். அது பாட்டுக்கு நேராக வந்து இப்படி கூடி போகலாம். ஆனால் எப்படி கூடி வந்தாலும் இந்த சைடில் இறங்கித்தான் இறங்க முடியும். அப்படி இறங்கும்போது சைடில் போய் இறங்கும்போது இந்த சைடுக்கு பதிலாக அந்த சைடு இறங்கிச்சு. அந்த சைடில் வந்து செயின் வந்து சுற்றி கிடக்கிறதுல உள்ளே கூடி நுழைஞ்சு வால் அங்கிட்டு சுற்றி மறுபடியும் அதுவும் ஒரு சுற்றும் போது இந்த குழந்தை வந்து ரொம்ப கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சு அது கையை காலை உதஞ்சி சிரிக்க ஆரம்பிக்கும் போது தொட்டில் ரொம்ப ஆடுது. இந்த ஆட்டத்தில் செயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்குறதுக்கும் சர்ப்பத்தினுடைய பிடி உள்ளே இறங்குறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அது பாட்டுக்கு கக்கலிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்குது. சந்திரன் வந்து பாருங்க குருவே அப்படின்னு அந்த சர்ப்பத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்கிறார். குருவின் பார்வையோ அந்த குழந்தை மீது தான் இருக்கின்றது.
இவர் சொல்லக்கூடிய அந்த பார்வை அங்கிட்டு போக மாட்டேங்குது, குழந்தையத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆக செயின்குள்ளே நுழைஞ்ச அந்த சர்ப்பமானது அது மாட்டிக்கிடவும் திரும்ப திரும்ப சுற்றி வருது. அது நெளிஞ்சு சுட்ட செயின் வந்து முறுக்கி 2 துண்டா, அது அந்த சர்ப்பம் வந்து 2 துண்டா போயிடுச்சு. நடு மத்தியில் வந்து நல்லா நசுக்கி 2 துண்டா போயிடுச்சு. 2 துண்டா போன உடனே என்ன ஆகும், அது இப்போ பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. இந்த குழந்தை வந்து கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. குருவின் பார்வை இங்கே விழுந்து கொண்டு இருக்கின்றது. கலகலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்குது. சந்திரனுக்கு வந்து முகம் இறுகிருச்சு. சே, இந்த இது கடைசியில் கடிக்கும்னு பார்த்தா இந்த மாதிரி போயிடுச்சே அப்படின்ட்டு. குருவே அப்படிங்கிறார். என்னப்பா அப்படிங்கிறார். நீ நான் சரியாக தான் எழுதுனேன் குருவே அப்படிங்கிறார். எப்படி சரியாக எழுதுனேன், இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி மாண்டு விடும் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னார். சரி, இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் வந்து மிதுனத்தில் இருக்கிறோம். குழந்தை என்ன நட்சத்திரம்? குழந்தை வந்து துலாம் ராசி. துலாம் ராசி. இப்போ பார்வை எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? நான் எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன்? குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற? நான் வந்து நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, குரு பார்த்தால் அது தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறார். இது மறந்து போச்சே குருவே அப்படிங்கிறார். கடைசியில் தப்பு தான் குருவே, மன்னிச்சுக்கங்க, என்னுடைய கணக்கு, இதை நான் இந்த மண்டக்கருவத்தில் கொஞ்சம் ஆடிட்டேன்னு தானாகவே ஒப்புக்கொண்டு விட்டார். இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ஒரு தத்து வரும்போது கூட கோச்சாரத்தில், அதாவது ஜாதகத்தில், நல்லா புரிஞ்சுக்கங்க, ஜாதகத்தில் அந்த வருஷத்தில் தத்து இருக்குது, கடுமையான கண்டம் இருக்குது, இல்லை மரணமடையக்கூடிய ஒரு தத்து இருந்தாலும் கூட அந்த கோச்சாரத்தில் அந்த குருவின் பார்வை அங்கே விழுகிறது என்று சொன்னால் வந்த ஆபத்து வந்து வாசலோடு சென்று விடும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு உண்டு. இப்போ கோச்சாரம் என்பது 20% தான் அப்படிம்பாங்க, உண்மைதான். அதே சமயத்தில் குருவின் பார்வைக்கு வந்து அவ்வளவு பலம் உண்டு. 100க்கு லட்சம் மடங்கு பலம் அதுக்கு உண்டு. அவ்வளவு ஒரு ஆபத்தான கட்டத்தில் கூட குரு பார்வையை பார்த்துச்சுன்னு சொன்னால் அந்த ஆபத்து விலகிவிடும். அதைத்தான் இங்கே அந்த சந்திரனுக்கும் பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அழைச்சிட்டு வந்து நேரடியாகவே காமிச்சார். இதன் மூலமாக சந்திரனும் தலக்கணம் நீங்கியது. அந்த தலக்கணத்தோடு ஒரு ஜாதகத்தை கணிக்கும் பொழுது அது சரியாக மண்டையில் ஏறாது. அந்த கணக்கு தப்பாக தான் போகும். அது பிடிமானம் ஆகாது. இயற்கையாக நார்மலாக இருந்து அந்த ஜாதகத்தை கணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மண்டக்கருவத்தை தணிப்பதற்காக குரு செயல்பாட்டிலேயே காமிச்சார். அந்த பார்வை தான், அந்த குருவின் பார்வை கோடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியாக குரு கடாட்சம் பெற்றவர்கள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். பெரிய பெரிய மேதைகள் இப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த குருவின் கடாட்சம் இருக்கத்தான் செய்யும். குருவின் பார்வையோ அல்லங்கில் கேந்திர குருவாகவோ இருந்தால் அந்த குருவின் பலம் வாய்ந்ததாக அது கருதப்படுகின்றது. அப்படிப்பட்டவர்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஆபத்து வந்தாலும் அல்லங்கில் வில்லங்கம் வந்தாலும் அல்லங்கில் மாரகம் ஏற்பட்டாலும் கூட அதில் தப்பித்து விடக்கூடிய வாய்ப்பு 100க்கு 100 பங்கு உண்டு என்பதைத்தான் இந்த கதையின் மூலமாக உணர்த்துகின்றேன். அந்த மாதிரி குருவின் பார்வை பலத்திற்கு அவ்வளவு மகாசக்தி உண்டு. இதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமாகவே கருதப்படுகின்றது. எந்த ராசியானாலும் சரி, அந்த குருவின் பார்வை படும்போது அந்த ராசிக்கு ஒரு மகத்துவம் உண்டாகின்றது. இப்படிப்பட்ட இந்த குருதான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். மிதுன ராசி என்பது புதனுக்கு சொந்தமான வீடு. புதன் என்பவரோ வித்தைக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். வித்தைக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய வீட்டில் ஞானத்திற்கு அதிபதியான குருவின் ஒரு கைங்கரியம் ஏற்படும். ஒரு வீடு கொடுத்து அங்கே உட்கார வைக்கிறார். அப்போ அந்த வீட்டுக்கு ரொம்ப பெருமை ஏற்படும். மிதுனத்திற்கு மிக மிக பலம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. மற்ற ராசிகளில் குரு வந்து இருக்கும்போது வேற, மிதுனத்தில் குரு வந்து இருக்கும் பொழுது அதனுடைய தன்மை வேறு. ஆக இந்த ஆண்டில், இந்த குருப்பெயர்ச்சி ஆண்டில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி பயிற்சியிலே நிறைந்த ஒரு தன்மை, ஒரு அவ்வளவு சக்தி உண்டாகக்கூடியதாக விளங்கும். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் கல்வியில் மேம்பாடு அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இது மலர்ந்து இருக்கின்றது. 2025ஆம் ஆண்டு இந்த மே மாதத்தில் 11ஆம் தேதி அன்று இந்த பயிற்சி நடைபெறுகின்றது.
இந்த மே மாதத்தில் நடக்கின்ற இந்த பயிற்சி இந்த ஆண்டு புதியதாக கல்வி ஆண்டு தொடங்கவிருக்கின்றது. இந்த புதிய கல்வி ஆண்டிலே அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நல்ல தேர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இந்த வருஷத்திலே இருக்கின்றது. ஆகையினாலே எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த துறையிலே நிறைய மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி நிறைந்ததாக இந்த மிதுன குருப்பெயர்ச்சி, அதாவது வித்தையா குரு, வித்தை குரு, ஞான குரு என்று சொல்லக்கூடிய இந்த ஞானக்காரகன் இங்கே தோன்றி இருக்கின்றார். ஆக இந்த குருப்பெயர்ச்சி எல்லோருக்கும், அனைவருக்கும், அனைத்து மக்களுக்கும் நல்ல ஆயுளும், நீண்ட ஆயுளும், நல்ல ஆரோக்கியமும் கிடைக்க பெற்று உலக சேமத்துடன் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவதற்கு இந்த குரு பகவான் அருள் புரிவார் என்று கூறி அனைவருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்களை கோவில் குருக்கள் டிவி சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் நீங்கள் ஒருத்தருக்கொருத்தர் குருப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள் என்று அந்த 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று அனைவரும் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரை பார்க்கின்றீர்களோ அவர்கள், അല്ലെങ്കിൽ போனில் பேசுகின்றீர்கள், ஒரு போன் வருது அப்படின்னு சொன்னால் குருப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தொடங்குங்கள். அதே போல நீங்கள் யாருக்கும் போன் செய்தாலும் முதல் முறையாக குருப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லுங்கள். குருப்பெயர்ச்சி வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட வேண்டாம். அதாவது வாழ்த்துக்கள் என்பது பொது, அது நல்வாழ்த்தா கெட்ட வாழ்த்தா அப்படிங்கிறது இருக்கு. ஆகையினாலே குருப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல தொடங்குங்க. யாராயிருந்தாலும் நேரில் சந்திக்க வருகின்றவர்களையும் சரி, உங்கள் வீட்டிற்குள்ளே ஒருத்தருக்கொருத்தர் உங்களுடைய நட்பு, உங்களுடைய உறவு, உங்களுடைய வியாபார தொடர்பில் உள்ளவர்கள், உயரதிகாரிகள், உங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்கள், நண்பர்கள், அதே போல வியாபார நண்பர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்கள், தொழிலில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் குருப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி தொடங்குங்கள். அந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த குருப்பெயர்ச்சி உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே மிகுந்த முன்னேற்றத்தை கொடுக்க மீண்டும் நல்வாழ்த்து கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.